எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வேட்டையாட விளையாடு brought to you by ஆக்கோ. ஆக்கோ வந்து கார், பைக் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸின் பயணியரா திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரசன்னா வந்திருக்காரு. நேத்து ராத்திரி தான் கேட்டேன், ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியால ஏதாவது சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குமாப்பா அப்படின்னு. பல பேர் ஆக்சுவலி அகைன் திருப்பி வந்து சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தான் பண்றதெல்லாம் அப்செட் கிடையாதுன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், அப்செட்டே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அப்செட் ஆகி போச்சு பிரசனா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு இது பார்த்தலாமா? வெயிட் பண்ணு. நான் அதை ட்ரை பண்றேன். பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் ஒன்று பார்த்துடலாமா? சரி, இப்போ ஆப்கானிஸ்தான் விளையாட போறாங்க. எனி சான்ஸ் ஆஃப் an upset there? ஆப்கானிஸ்தான் அவங்க ஸ்பின்னை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா ஆஸ்திரேலியாவை? அப்செட்னா எனக்கு தெரிஞ்ச அப்செட்னா ஸ்டொமக் அப்செட் வந்தாதான் உண்டு. வேற எந்த அப்செட்டும் நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஸ்டொமக் அப்செட் வந்தாதான் உண்டு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, நேத்து ராத்திரி எம்மா அடி வாங்கினேண்டி எம்மா அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த சந்தோஷத்துக்காக எத்தனை அடி வேணாலும் வாங்கறதுக்கு நான் ரெடியா இருக்கல. ஆனா பிரிவியூல நீங்க சொல்லிருந்தீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு. அந்த ஸ்டோரி லைன் படி இது ஓகே தான் இல்லையா? ஸ்டொமக் அப்செட் வந்தாதான் உண்டு. அதாவது ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் போவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொன்னேனே ஒழிய, இப்ப வந்துட்டு இப்ப படகு வந்துட்டு வேற மாதிரி ஆடிட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னா, பண்டூரி தி கோலு கப்பு போச்சு ராமா அட போங்க மாமா கப்பு போச்சு ஆமா பண்டூரி தி கோலு கப்பு போச்சு ராமா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தையும் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்படின்றதுனால அந்த நேத்து ராத்திரி அம்மா அடி கொஞ்சம் பரவாயில்லதான். வாடி பார்த்தாரு. ஆனா என்னன்னு தெரியல, நீ என்னவும் ஆஃப் பண்ணிருக்க அட்மின பயங்கரமா எடிட்லாம். இப்ப பாத்தியா இல்லையா? ஸ்டொமக் அந்த சேத்தெல்லாம் வேற வருது எடிட்ல. ஐடியா இன்னும் நம்ம கொடுத்தா கூட அவர் வந்து அதை நல்லா எடுத்துட்டு போறாரு. ஏன் சண்டை போட்டீங்களா ஆஃப்லைன் ஏதாவது? See, honestly speaking, look, I'll be very honest on one thing. இப்போ வந்து நான் ககிசராபாத் பத்தி சொன்னேன், பேஸ்ட் ஆன் இஸ் பர்ஃபார்மன்ஸ். அந்த விஷயத்துல ஐ வுட் ஸ்டில் டிஃபெண்ட் இஸ் பேக் டு பர்ஃபார்மன்ஸ், நத்திங் டு டாக் அபவுட் இஸ் டேலண்ட். இது பாத்தீங்கன்னா அப்செட்னா ஸ்டொமக் அப்செட் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எதிர்மாறா நடந்திருக்கும் போது அவர் குறுக்கிற அடியை நான் வாங்கிக்கிறது தான் நாணயமான ஒரு விஷயம். இதுல என்ன டிஃபெண்ட் பண்ணிக்க நான் விரும்பல. இல்ல, ஆனா நேற்று ராத்திரி நானே கேட்கும் போது என்ன நினைச்சேன்னா, சான்ஸே இல்லைன்னு நினைச்சேன். ஏன்னா நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். இந்த வேர்ல்ட் கப்ல என்னடா மேட்ச் க்ளோஸாவே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஆனா ஒரு ஸ்டார்டிங் கொஸ்டினே ஒண்ணு இருக்கு. இந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்லயும் ஆஸ்திரேலியா இன் பர்டிகுலர் ஆப்கானிஸ்தானோட கஷ்டப்படுறாங்க. அதாவது சம் தியரி தட் மேபி தி அதர் டீம்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அவுட். அது என்ன அப்படிங்கறத என்னால எக்ஸாக்டா ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல. இஸ் இட் தட் ஆப்கானிஸ்தான் பிரிங் தேர் ஏ கேம், இல்ல டாஸை கரெக்டா ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுனால அவங்களுக்கு அந்த எட்ஜ் கிடைக்குதா? ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா டியூவும் வந்த மாதிரி தான் இருந்தது. டியூ வந்துமே விக்கெட் எதுவும் டிட் கெட் பெட்டர் செகண்ட் பேட்டிங் ஆடும்போது. ரொம்ப சிம்பிள். ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், முதல்ல உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் ஒன் திங் we have been talking about. ஆப்கானிஸ்தான் ப்ராப்ளம் இஸ் their பேட்டிங். 2 பேட்ஸ்மேனை தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது they have to bat first. If they can get to 160, அந்த போலிங்கை நம்ம என்னைக்குமே டவுட்டே பண்ணல. we gave high ratings to their bowling. The only thing is, can they get closer to 160 against teams like New Zealand, Australia, India, Pakistan, to say a few. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழிய. இப்ப இன்னைக்கும் பாத்துக்கோங்க, அவங்க பேட்டர்னை பாத்துக்கோங்க. 6 ஓவர்ல 40 for no loss, 10 ஓவர்ல 64 for no loss, 15 ஓவர்ல 109 for no loss, 15 ஓவர்ல 109 for no loss. இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ இருந்தா கடைசி 5 ஓவர்ல என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. இவங்க எங்க முடிச்சாங்க பாருங்க. சோ இவங்க 2 பேட்ஸ்மேனை தான் வச்சிருக்காங்க. இன்னொன்னு ரஷீத் கான் வந்து பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, we would have also batted first against India அப்படின்னு. இப்ப பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 9 விவியன் ரிச்சர்ட்ஸும் 11 மால்கம் மார்ஷலும் இருக்காங்க. அதனால அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க இந்தியாவோட. அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு.
ஸோ அது தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இவங்க எப்படின்னா ஒய் தே ஆர் வின்னிங் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் தே காட் அ வீக் லிங்க்ஸ் வித் தேர் பேட்டிங்னு. அதனால எதுக்குமே பயப்படாம அவங்க பேட்டிங் ஆடும்போது பர்பா 150 தான் என்னோட ப்ளூ பிரிண்ட், அதை அடிச்சு நான் தோத்தா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குர்பாஸ் மாதிரி ஒரு ஆளு ஜத்ரான் வந்து 51 பால 48 அடிச்சது பெரிய விஷயம் கிடையாது. தட் இஸ் ஹவ் ஹி பிளேஸ். குர்பாஸ் மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளா 15 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்கன்னா they deserve to win. I really wanted them to get into semi-finals, which India has to do a favor by beating Australia. அது நடக்கணும்னு மனமாற வேண்டிக்கிறேன். இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா அடிச்சா டெஃபினட்டா இந்தியா ஆஸ்திரேலியா அடிச்சா ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் சர்ட்டனா சொல்ல முடியுமா? ஏன்னா பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தான் அகைன் இந்த டீம்ஸ் வந்து யூ கான்ட் ரியலி சே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டீம் லைன் நான் பாக்குறேன் பீடால். லெட் இட் பி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஆர் ஆப்கானிஸ்தான். இந்த 3 டீமையும் நம்ம ஒரே ஒரு பட்டியலில் போடலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் ஸ்ரீலங்கா மேல ரொம்ப அப்செட்டா இருக்கேன், என்ன எப்படி பண்றாங்க. ஆன் தட் நோட் வந்து நம்ம இன்னைக்கு ஆப்வியஸ்லி ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச் பிக் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச் வந்து பாப்புலரா யார் விக்கெட் எடுக்கிறாங்க ரன் அடிக்கிறாங்கன்னு மட்டுமே இருக்கணுங்கிறது இல்லை. அந்த சேஞ்ச் மேக்கரோட கான்செப்டே என்னன்னா ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பிளே பண்ணிருப்பாங்க. அவங்க பிளே பண்ணது சின்ன கான்ட்ரிபியூஷன் கேமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு 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 விக்டரிக்கு ஒரு எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்டே. ஸோ நீங்க அதை பிக் பண்ணுங்க. நீங்க உங்களை நாங்க பிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட சேஞ்ச் மேக்கர் யாருங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கரெக்டா வரவங்களுக்கு டெஃபினட்டா அதை வந்து நாங்க டிஸ்பிளேல போடுவோம். எனிவே ஸ்பீட் ஆஃப் கமிங் பேக் டு தி டீம். ஆப்கானிஸ்தான் வந்து has got a very strong bowling lineup. Okay, Sri Lanka also has got a very strong bowling lineup. பங்களாதேஷ் ஒரு டீம் தான் பேட்டிங்கும் இல்லை போலிங்கும் இல்லை. அதாவது ஈஸியா சொல்லலாம். நேற்று வந்து நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டா, நம்மளே கூட சொன்னோம் எதுக்கியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங்கை போடுறீங்க அப்படின்னு. பட் நான் அந்த அதர் சைடு நானே யோசிச்சு பார்த்தபோது அவங்க என்னதான் பண்ணுவாங்க? பேட்டிங் ஆடி மட்டும் எவ்வளவு அடிக்க போறாங்க? அந்த 150 அடிச்சா டிஃபெண்ட் பண்ற சரக்கு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு திருப்பி எழும். கரெக்ட் ஆஷா நீங்க சொல்றது. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 6 பேக் பைசெப்ஸ் வச்சுக்கிற ஒரு பவுன்சரோட அடிதடியில இறங்குறீங்கன்னா 2 அடியோட கீழே விடணும்னு பாப்பீங்களா, இல்ல 10 அடி வாங்கி மூக்கு மோர எல்லாம் பேந்து கீழே விடணும்னு பாப்பீங்க? எப்படி நீங்க அடி வாங்கி கீழே தான் விழ போறீங்க. அது 2 அடி வாங்கிட்டு போயா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடு. ஒரு இந்த 150 அடி, இந்த 150 அடிச்சிருந்தா இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க? ஈஸியா ஈஸ் பண்ணிருப்பாங்க சேஸ 18 ஓவர்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு உதடு கிழிஞ்சு போலாம், காது கிழிஞ்சு போலாம், மூக்கையாவது சேவ் பண்ணலாம்ல. டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் போடுறீங்களே. நான் ஒண்ணு சொல்றேன், ஸ்ரீலங்கா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கரெக்ட். தில்ஷான் மதுஷாங்கா மாதிரி ஒரு பிளேயரை வந்து வெளியில உட்காத்தி வச்சுட்டு ஷானக்காவையும் ஏஞ்சலோ மேத்யூஸையும் ஆடுறாங்க. கேட்டா பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றாங்களா? அதுல அசரங்கா வந்து இவங்க 2 பேருக்கு முன்னாடி பேட்டிங் ஆடுறாரு. இதெல்லாம் நீ எங்க போய் சொல்ல? நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஐ மீன் டூ கிரிட்டிக்கல்னு. பாதி டீமை சாகடிக்கிறதே இந்த கோச்சஸ் தான். நான் திருப்பியும் சொல்றேன், எந்த ஒரு இனோவேஷன் எதுவுமே இல்லாம என்ன கோச்சஸ் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஏங்க டெசிஷன் மேக்கர் யாருங்க உங்களுக்கு? ஹூ இஸ் த டெசிஷன் மேக்கர் இந்த ஸ்ட்ராட்டஜிக்லாம்? ஏங்க நானும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒர்க் பண்ணிருக்கேன், பெரிய இதோட ஒர்க் பண்ணிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்க, அன்லஸ் அதர்வைஸ் தேர் இஸ் எ கேப்டன் லைக் மகேந்திர சிங் தோனி. ஓகே, இப்போ அவர் எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், மகேந்திர சிங் தோனிக்குலாம் நீங்க அட்வைஸே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஜெயிக்காதது எதுவுமே கிடையாது, தொட்டதெல்லாம் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் கிரிக்கெட்டிங் அக்யூமென்ட் அந்த மாதிரி, அதை நீங்களே சொல்லியிருக்கீங்கும் போது அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா ரைட்டு, யூ கேன் டூ அலோவ் தெம் வாட் டு டூ அப்படிங்கும் போது. மற்ற டீம்ல நான் பார்த்திருக்கேன் எவ்வளவு கோச்சஸ் வந்து ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு. கோச்சஸ் சொல்லுவாங்க இதை பண்றேன்னு, அந்த கேப்டன் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது இதை நான் இப்ப ஓகே, நீங்க ஒரு மேட்ச் பாக்குறீங்க, ஷானக்காவையும் மேத்யூஸையும் ஆடுறீங்க, 2 பேர் ஃபிட். அதே மாதிரி அந்த நியூயார்க் மாதிரி ஒரு வென்யூல ஆடுறாங்க. கேட்ட பேட்டிங்கே உங்களுக்கு என்ன பேட்டிங் ஆடினாலும் 130 மேல வராது உங்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்க எங்க மேட்ச் ஜெயிக்க முடியும்? சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஜெயிச்சாங்க? 3 மேட்ச் எங்க பேட்டிங் வச்சு ஜெயிச்சாங்க? 100 ரன் மேல ஒரு இது கூட போலியே, போலிங் வச்சு தானே ஜெயிச்சாங்க. சோ அந்த கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ண தெரியல, பிளேயிங் லெவல் கரெக்டா ஆட முடியல. அப்படிங்கும் போது டீமை குறை சொல்லாதீங்க, நீங்க கோச்சை தான் நீங்க குறை சொல்லணும். Sri Lanka is not a bad team by any means. I can tell you honestly, on paper Sri Lanka is a better team than Afghanistan. இது என்னோட தாழ்மையான கருத்து. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும் போது when you don't have the right people in charge, உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, honestly speaking. இல்ல இப்போ ஆப்கானிஸ்தான் பெட்டர் சைடு ஆன் பேப்பரா, அவங்க பெட்டர் சைடு ஆன் பேப்பரா, கோச்சஸ் தான் காரணமாங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ வந்து ஃபுட்பால் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட் எடுத்தோம்னா அங்க மேனேஜர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். பட் கிரிக்கெட் இஸ் அ ஸ்போர்ட் ஆன் த கான்ட்ரரி. கிரிக்கெட் எப்படின்னா
இட்ஸ் வெரி லார்ஜ்லி கேப்டன் ரன் ஸ்போர்ட். உங்களுக்கே அது தெரியும். சவுத் ஆப்பிரிக்கால எப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதில்ல. நீங்க தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் பார்த்த டீம் என்விரான்மெண்ட்ஸ்ல கேப்டன்ஸ் ரன் த ஷோ அண்ட் கோச்சஸ் வந்து அதை சப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பிராக்டிஸ் ஸ்ட்ரக்சர் பண்றது, டாக்டிக்கலா இன்புட்ஸ் கொடுக்கறது, மீட்டிங்ஸ் ரன் பண்றது, குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நல்ல பியூட்டிஃபுல் ரொட்டேஷன்ஸோட கேம் டாக்டிக்ஸை பிராக்டிஸ்ல எப்படி சிமுலேட் பண்ணணும்னு ஹெல்ப் பண்றது. ஏன்னா த மொமெண்ட் பிளேயர்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னா கண்ட்ரோலே கிடையாது கோச்சுக்கு. ஏன்னா இன்ஸ்டிங்டிவ் டிசிஷன்ஸ் எவ்ரி பால் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்போர்ட். புரியுது என்ன சொல்றேன்னு? இப்போ வேற உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா ஒரு 23 மினிட்ஸ் ஒரு மாதிரி போயிடுச்சு, கேம் டிஃபென்சிவா போகுதுன்னா ஒரு மிட்ஃபீல்டரை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்வர்ட் ஆட் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் டீப்பா ஆடுறது எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் நீ ஆடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு டாக்டிக்ஸா. ஸோ நீ ஆன் த ஃப்ளோ மாத்தலாம். கிரிக்கெட்ல அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நம்பர் 7 ஆடுற பேட்ஸ்மேனை நம்பர் 3 அனுப்ப முடியும், நம்பர் 5 அனுப்ப முடியும். இவ்வளவுதான் பண்ண முடியும். பட் நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணுவேன். கோச்சஸ் வந்து அந்த டாக்டிக்கலான டிசிஷனை கேன் டெஃபினெட்லி என்ஃபோர்ஸ் டு த கேப்டன் பிஃபோர் த கேம் ஹேப்பன்ஸ். பட் மை கொஸ்டின், சாரி நான் முடிச்சிடறேன். A big applauds to both Dwayne Bravo and Jonathan Trott. Jonathan Trott வந்து இந்த ஆப்கானிஸ்தான் டீமை சூப்பரா பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இஸ் வெரி எமோஷனலி இன்வெஸ்டட். பட் ஆனா அட் த சேம் டைம் he is also being able to be very calm. இன்னைக்கு வந்து ஃபசல் அது சொன்னா அட்மினுக்கும் வரும். ஃபரூக்கி அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபரூக்கி வந்து லாஸ்ட் ஓவர்ல 7 balls இருக்கும்போது ஒரு நோ பால் பண்ணாரு. பட் ஸ்டில் he was very calm. ரொம்ப இதுவா பண்ணல. he knows that these mistakes happen. ரூக்கி மிஸ்டேக்ஸ் நடக்கும் அந்த டீம்லன்னு. பட் ஆப்கானிஸ்தான் ஸ்டாண்ட் அவுட் அஹெட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆர் பங்களாதேஷ் இன் திஸ் கர்வ். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அவங்க வந்து they are still in their infancy of international cricket. ஒத்துப்பீங்களா அது? கம்பேர்ட் டு பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் எங்கேயோ இருக்காங்க. அந்த காலத்துல 90sலயே அவங்க வந்து நிறைய மேட்சஸ் ஆட்டாங்க. பட் இவங்க கிட்ட என்னன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு. நீங்க அந்த 150 160 போடுறீங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி என்ன டெம்ப்ளேட் 2 பேட்ஸ்மேன் தான் வச்சிருக்கோம். அதை வச்சு they are able to give a score that the bowlers can defend on very many occasions. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க ஏதோ சொல்றேன்னு நினைச்சீங்க. சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு குறும்படம்ல ஒரு புகைப்படம் போடுறேன். 2 வருஷம் இந்தியன் ஹாக்கி டீமோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஹவு த கோச்சஸ் ஃபங்க்ஷன் வெரி வெரி க்ளோஸ்லி. கிரிக்கெட் இஸ் அ ஸ்போர்ட் வேர் நிறைய கோச் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ நல்ல கோச்சின் பேர் எடுக்கணும்னா எதுவுமே சொல்லாதன்னுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஃபியூ கோச்சஸ் ஹூ டோன்ட் டூ எனிதிங். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் ஆனஸ்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஹாக்கி கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எப்படி பண்ணுவாங்க நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப ஹாக்கியில என்ன பண்ணுவாரு, நான் உட்காந்து அப்படியே கேமரா மூவ் பண்ணிட்டு பாத்துட்டே இருப்பேன். ஒரு பக்கம் வந்துட்டு என் கையில வந்து வாக்கி டாக்கி இருக்கும். சொல்லுவாரு, எங்க கேப் இருக்கு, எங்க மிட்ஃபீல்ட்ல பெனட்ரேட் பண்ண முடியுமா, இவன் எங்க ஓடுறான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அது இன்ஸ்டன்ட் கோச்சிங் அங்க பண்ண முடியும். கிரிக்கெட்லயும் நீங்க சொல்ற மாதிரி பவுண்டரிக்குள்ள போன அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த பிளேயிங் 11 கூஃப் அப், டாஸ் வின் பண்ணிட்டு பேட் காம்பினேஷன், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹவு டு அப்ரோச் இன் டிஃபரெண்ட் கண்டிஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் இன் T20 கிரிக்கெட் இதெல்லாம் தெரியலன்னா கேப்டன் ரன்ஸ் சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் எப்படி இருக்கும் போது இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், 170 தாயா தியரி, 170 மேல அடிக்க முடியாதியா கரீபியன்ல அப்படின்னு. 170னா சென்ட் வின்சென்ட்ல ஃபேஸ் பை ஃபேஸ் எப்படி அப்ரோச் பண்ணும் வித் த பேட் வித் த பால், எந்தெந்த போலரை எப்படி யூஸ் பண்ணும், இந்த ஸ்ட்ராட்டஜில யார் அவனுக்கு கொடுக்கணும், கோச் தான். அப்புறம் கோச்சோட வேலை என்ன, நெட் நீங்க ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, ஒருத்தன் 15 நிமிஷம் பேட்டிங் ஆடுவான், முடிச்ச உடனே ஒரு விசில் அடிச்சு வீட்டுக்கு போடுவீங்களா? கேப்டன் கிட்ட நீங்க எதுவுமே எதிர்பார்க்கணும். how many captains are as strong as Mahendra Singh Dhoni, how many captains are result productive in case of Mahendra Soni? அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். யாருமே கிடையாது. இப்ப நீங்க நிறைய கேப்டன் என்னால வந்து மென்ஷன் பண்ண முடியும். எத்தனை கேப்டன் தோனி ஈக்குவலா ரிசல்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்படிங்கும் போது கோச்சுங்கிறவன் தான் பிளேஸ் அ பிவோட்டல் ரோல். அதனால நீங்க வந்துட்டு இந்த பவுண்டரிக்குள்ள போன அப்புறம் இன்ஸ்டன்டிவ் டிசிஷன் பாக்குறீங்க. ஒரு ஸ்வீப் அடிக்கிறான், உடனே வந்து ஒரு ரொம்ப ஃபைனா வந்து ஒரு ஸ்வீப் இது ஃபீல்டரை நீங்க வைக்கிறீங்க டீப் ஸ்கோர்ல, கேப்டன் அதை பண்றாரு. கோச் எல்லாம் உள்ள போய் சொல்ல முடியாது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் கோச் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்ப ஸ்ரீலங்காலாம் போனதுக்கான படு கேவலமான டீம் செலக்ஷனு, படு கேவலமான ஸ்ட்ராட்டஜி, படு கேவலமான பேட்டிங் ஆர்டரு, இதுதான் ரீசனே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. இப்ப ஆப்கானிஸ்தான் நல்ல டீமை வச்சு நீ ஜெயிச்சிருக்காங்கன்னு யாராவது சொன்னா ஐ பெக் டு டிஃபர். You got to give credit to Jonathan Trott. You got to give credit to Dwayne Bravo. அதே மாதிரி இந்தியா were promoting Rishabh Pant at number 3, which no one expected. No one expected. Killer move அது. When credit is due, give it to them. இப்ப நீங்க அவங்கள வந்துட்டு அடிச்சு துவைக்கணுமா, தப்பு பண்றாங்களா, மேல நின்னு துவ. That is what my policy is all about. ஆப்கானிஸ்தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா kudos to Jonathan Trott, kudos to Dwayne Bravo and the players.
ஒரு சஞ்சீவி குமார் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலாந்து அண்ட் ஆசிஸ் ரெஃப்யூஸ் டு பிளே பைலேட்டரல்ஸ் அகேன்ஸ்ட் ஆப்கான் and they both lost against Afghanistan in both ODI and T20 World Cup. Top nations should give more importance to Afghan in bilateral than SL, Bangladesh and even Pakistan. ஓகே, நம்ம அந்த 3 டீம் பத்தி பேச வேணாம். வேற ஆப்கானிஸ்தான் ஹெட்டட், அவங்க எந்த இடத்துல எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் நான் ஒரு போட்டோ ஒன்று போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 2 sides of it. இன்னைக்கு வந்து ஒருவேளை ஆஸ்திரேலியா அவங்கள வந்து அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? they were not on their perfect கேம். ஏன்னா ஃபுல் டாஸஸ் போட்டாங்க. லயன்ஸ்ல வந்து they were not that accurate. ஸோ இப்போ நீ பார்த்தேன்னா நான் உனக்கு ஒரு வேகன் வீல் காட்டுறேன். 2 டீமோட பேட்டிங் வேகன் வீலும் அட்மின் எப்போ வரைக்கும் அதை போட்டு விடுப்பான். அந்த வேகன் வீல்ல கிளியரா தெரியும் வேர் ஆப்கானிஸ்தான் வந்த மேட்ச். இந்த வேகன் வீல பாருங்க. இதை பார்த்தாலே இதுல போடல ஆப்கானிஸ்தான், நான் போட சொல்லியிருந்தேன், போடல அவரு. இந்த வேகன் வீல பாருங்க, அந்த ஃபைன் லெக், அதாவது ரைட் கார்னர் டாப்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரைட் கார்னர் டாப்ல தேர்ட் மேன் ஃபைன் லெக்னு இருக்கு பாருங்க. அந்த ஃபைன் லெக்ல இருந்து ஸ்கொயர் லெக் ரீஜன்ல ஆப்கானிஸ்தான் எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ஒரு டீம் கண்டுபிடிப்பீங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். இந்த டவுன் த கிரவுண்ட், அதாவது ஸ்ட்ரெயிட்டா இல்லப்பா, ப்ரீவியஸே போடுப்பா, ப்ரீவியஸே போடு, ஆப்கானிஸ்தானே போடு. டவுன் த கிரவுண்ட்ல பாரு, ஸ்ட்ரெயிட் ஓவர் தி அம்பையர்ஸ் ஹெட். ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் தான் இருக்கு. அதான் ரெண்டு ஷாட் இருக்கு ஆப்கானிஸ்தான் இன்னிங்ஸ்ல. டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கான்சியஸ்லி வெஸ்ட் இண்டீஸ்ல பிகர் ஸ்கொயர் பவுண்டரிஸ் அண்ட் காத்து ஹெவியா கிராஸ் விண்ட்ஸ் அடிக்கிறதுனால எல்லா டீம்ஸையும் இன்டு த பிச் போட்டு ஸ்கொயரா அடிக்க வைக்கிறாங்க. ஓகே, சோ நேர்ல ரன்ஸ் கம்மியா இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வேகன் வீல் நெக்ஸ்ட் அப்படியே புஷ் பண்ணப்பா அட்மின். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆஸ்திரேலியா there you go. இங்கேயும் பாரு, அதே மாதிரி 2-3 ஷாட் தான் அம்பையர் தலைக்கு மேல லாங் ஆஃப்ல கொஞ்சம் வைடரா ஒன்னு போயிருக்கு. ஸ்கொயர் ஆஃப் தி பிட்ச் சிமிலர். ஸ்கொயர் லெக்ல சில ஷாட்ஸ் இருக்கு. பட் லுக் அட் தட் ஃபைன் லெக் அண்ட் ஸ்கொயர் லெக் ஏரியா வேர் ஆஸ்திரேலியா ஹவ் பீன் அவுட் ஸ்கோர்ட் பை ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியா கம்மியா அடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரே காரணம் தான், ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஒரு பிக்கப் ஒன்னு அடிச்சான். Anything straighter, Ibrahim Zadran has flicked it and picked it up for a couple of boundaries. அந்த ஏரியாஸ்ல லைன்ல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. more so on the fuller side on couple of occasions by Hazelwood and a couple of occasions by Stoinis where he's dropped it short on the body. இத கிளியரா கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பீடும் கொடுக்கல, இந்த லைனும் கொடுக்கல ஆப்கானிஸ்தான் போலிங் போடும்போது. ஸோ டாக்டிக்கலி அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்துட்டு இவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி they have beaten them beautifully. அந்த மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டே இந்த ஃபைன் லெக் ஏரியாவும் அந்த லைன்ல மிஸ்டேக் பண்ணது தான் ஆஸ்திரேலியா. உங்களோட கருத்துக்கள் ஆன் திஸ் பர்టిక్యులர் தாட் பீடால்? சொல்றதுக்கு என்ன இருக்கு, இது வந்து பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணிட்டீங்க வித் ஃபேக்ட்ஸ். கரீபியன்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆன் த ரைஸ் அடிக்கவே முடியாது. ஏன்னா பால் வந்து கொஞ்சம் நிற்கும் ஆஃப் த விக்கெட். ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா பிக் ஸ்கொயர் பவுண்டரிஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லஷ் அவுட் ஃபீல்டு. ஐ வாண்ட் டு ஆட் ஆன் டு தட். பறக்காது உங்களுக்கு அப்படிங்கும் போது வாட் யூ ஹேவ் டு ப்ராபப்லி டூ, இப்போ நீங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் தேர் ஆல் பவர் ஹிட்டர்ஸ், தே வாண்ட் டு மசல் இட் டவுன் த கிரவுண்டுங்கும் போது வெஸ்ட் இண்டீஸோட இந்த பேட்டர்னை தான் இங்க இருக்கணுன்றதால மற்ற டீமோட எடுக்கக்கூடாதுன்றது இது கிடையாது. அந்த லென்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல். ஒன்னு நீங்க அன்னைக்கு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண கிராஸ் விண்ட் தியரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் யூ வாண்ட் டு மேக் ஷூர் இட்ஸ் டிஃபிகல்ட் ஹிட் டவுன் த கிரவுண்டுங்கும் போது அந்த 6 to 8 meters லென்த் நீங்க ரொம்ப ஷார்ட்டா போட்டீங்கனாலும் பால் கொஞ்சம் நிக்கிறதுனால கொஞ்சம் பவர் பேக்டு பேக் ஃபுட் பிளேயர்ஸ் இருந்தா அந்த பிக்கப் புல் அடிக்க சான்ஸ் இருக்கும் போது அந்த 6 to 8 meters போடுற ஆளுங்க யாரு? நவீனுல்லக்கும் 6 to 8 meters தான் போடுவாரு. ஃபசலுக் ஃபரூக்கி எல்லா பாலுமே 6 to 8 meters தான் போடுவாரு. அப்படிங்கும் போது அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கவர்டு. அப்படிங்கும் போது ஸ்பின்னை பத்தி நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ரேட் தட் நூர் அஹமத் அண்ட் ரஷீத் கான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் போலிங் அட்டாக்ஸ் இந்த வேர்ல்டுங்கும் போது எக்ஸலண்டா பண்ணாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் 6 ஓவர்ல 40 for no loss ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியா 6 ஓவர்ல 33 for 3. ஏன்னா இப்ப அவங்க வந்துட்டு இந்த பங்காளி தேஷோட ஒரு 150 சேஸ் பண்ணியிருந்தாங்க. மழையில போயிடுச்சு, அட்டி பின்னி இருப்பாங்க. இவங்களே அதே மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஓவர்ல 33க்கு 3. நான் ஒன்னு சொல்றேன், பவர் பிளேல நீங்க விழுந்தீங்கன்னா கரீபியன்ல நீங்க எழுந்திருக்க முடியாது. உங்க தலையில கொம்பே இருந்தாலும் நீங்க க்ளோஸ். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 10 ஓவர்ல 70 for 3. ஓகே, 10 ஓவர்ல 70 for 3 நாட் பேட். அதுக்கப்புறம் திமிரா ஆடி திருப்பி உங்களுக்கு 15 ஓவர்ல 108 for 6. அங்க கேம் ஓவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் உங்களுக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் நீங்க எப்படி செட் பண்றீங்கன்றதுதான். இப்ப அவன் செட் பண்றான்னா ஆப்கானிஸ்தான் 2 பேட்ஸ்மேனை வச்சுன்னு இப்ப பவர் பேக்டு டீம்ஸ் 8 ஓவர் செட் பண்ணா யூ வில் டெஃபினெட்லி கெட் டு 175 த லீஸ்ட் ஸ்கோர்.
Every team, what I'm talking about, England is not a bad bowling attack. India has got a good bowling attack. Australia has got a decent bowling attack. Within the 170 is a target which you have to aim. திமிரில் ஆடினீங்கன்னா நீங்க தோத்து தான் போவீங்க. ஓகே, வெங்கட் கிஷோர் நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. நம்மளே கூட ப்ரிவியூல வந்து இந்தியா பங்களாதேஷ் கேமுக்கு முன்னாடி பும்ராவை ரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டாபிக் ரைஸ் பண்ணோம். இன்னைக்கு ஸ்டார்க்கு ரெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு ரெஸ்ட் மாதிரியே தோணல. நீங்க ரெஸ்ட் பண்ணனா ஹேசல்வுட கூட ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க ஹேசலோட கதறி கத்தினே இருக்கீங்க. ஹேசல்வுட் இல்ல வெஸ்ட் இண்டியன் கண்டிஷன்ல இல்லன்னு. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்க்கு அவங்க ரெஸ்ட் பண்ணது இது ஒரு காரணமா? should they have played him? உங்களோட தாட்ஸ் என்ன? ஏன்னா ரைட் ஹேண்ட் இஸ் அப் ஃப்ரண்ட். நான் திருப்பி சொல்றேன். போன தடவை நம்ம எபிசோட்ல பேசும்போது ராபின் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. மச்சி இதை பிளேயிங் 20, 22, 24 இதை டிராவலிங் அது இதுன்னு. நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, உங்களோட கோல் இன்னும் 10 நாள் தான் அப்படிங்கும் போது இப்ப there is no need for them to rest Stark here. இப்ப ரெஸ்ட் பட்டு என்ன பண்ணுவீங்க? இன்னொரு மேட்ச் இந்தியாவோட தோத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுல போயிட்டு. செமிஃபைனல் ஃபைனல்ஸ் யாராவது ஆடுவாங்க, அப்படியே நல்லா உங்க கவுச்சில படுத்துட்டு அப்படியே கையில ஏதாவது அப்படியே குடிச்சிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். நான் திருப்பி சொல்றேன், இந்த சின்ன ஃபார்மேட் மேக்சிமம் நீங்க 4 ஓவர் போட போறீங்க as a bowler. இப்ப உங்களை நான் சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? 4 ஓவர் bowling போட போறீங்க, மீதி 16 ஓவர் தான் நீங்க ஃபீல்டிங் பண்ண போறீங்க. அது என்ன பண்ணுவேன்? ஒரு ஃபைன் லெக்லயோ இல்ல ஒரு தேர்ட் மேன்லயோ இல்ல ஒரு ஷார்ட் மிட்விக்லயோ நிறுத்தி நிறைய ஓடாம என்னால மேனேஜ் பண்ண முடியும். when you are not sure about reaching the playoffs, how can you rest a bowler like Mitchell Stark? ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறதே 2 பேட்ஸ்மேன் தான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்க் வந்து இப்ப நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸ்டார்டட் வெரி ஸ்லோலி இன் ஐபிஎல். அதுக்கப்புறம் கடைசி 3 மேட்ச் பேய் மாதிரி போட்டாரு. இங்கேயும் நல்லா போட்டிருக்காரு. இமேஜின் ஸ்டார்க் பிளேயிங் அண்ட் ரிப்பிங் அவுட் இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் ரமானுல்லா குர்பாஸ். Do you think that they should have reached to 149 being 109 for Rolas in 15 overs, scratch through to 147? என்ன ஆயிருக்கும்? ஸ்டோரி would have been different. இப்ப ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, 2 டீம் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் பண்றதை பத்தி யோசிச்சிருக்கலாம். இப்ப திமிர்ல ரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? இப்ப இந்த மேட்ச் அவங்க எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட போயிட்டு ஃபுல் டீம் ஆடி இந்தியா ஜெயிக்கணுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என் சைட்ல இருந்து. நீ இருக்கிற ஊர்ல ஆந்திரால சூரியன் உதிச்சிடுச்சா? இல்ல, இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. மதியம் பிராக்டிஸே டவுட் தான். இல்ல, பட் வெளியில வெளிச்சமா இருக்கா? வெளியில கொஞ்சம் மப்பு மந்தாரமா தான் இருக்கு. உன் ரூம்ல விண்டோ இருக்கா? விண்டோ இருக்குது. நான் என்னைக்கு பீச்சா இருந்தாலும் ஓபனே பண்ண மாட்டேன். இல்ல, நீ ஓபன் பண்ணினா உன் முகம் நம்ம மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதை ஓபன் பண்ணினா நல்லா பளிச்சுன்னு இருப்ப பாக்குறதுக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுங்க. இனிமே நான் ஓபன் பண்ணா என்ன, ஓபன் பண்ணாட்டி என்ன? சொல்லுங்க ஏன் சிரிக்கிறீங்க? இந்த மாதிரி சொன்னா என்னையா பண்றது? எந்த பக்கம் என்ன அர்த்தம்? சரி, ஓகே, சொன்னனால அதாங்க நேசம். கல்யாணத்துக்கு அது நேசம். சரி, ஓகே, கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். பீடாக், நம்மளோட டைம் டு மூவ் ஆன் டு ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச். நீங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச் வந்து குல்புதீன் நயீப்ங்கறாங்க. பல பேர் வந்து மேக்ஸ்வெலோட கேட்ச் நூர் அஹமதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் நவீன் உல்லக்கோட ஏர்லி டிஸ்மிஸல்ங்கறாங்க. உங்களோட தாட்ஸ் பீடாக்? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. நான் வந்து எப்படி the most important thing is Afghanistan won the game in the first 12 overs of their batting. அப்படிங்கும்போது someone like Ramanullah Gurbaz taking that kind of responsibility, curbing his natural instincts for the sake of his team to get them to a position of safety. அதுக்கப்புறம் தான் அவர் அடிச்சு அவுட் ஆனாரு. இப்ப ரொம்ப உங்களுக்கே தெரியும், most difficult thing to do in cricket is to adapt. இப்ப ரமானுல்லா குர்பாஸ்னா நான் முன்னாடியே நம்ம நிறைய ப்ரிவியூ பண்ணும்போது என்ன சொல்லுவேன், கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு வருவார்னு சொல்லுவேன். அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு டாப் டீமுக்கு அகைன்ஸ்டா ரெஸ்பான்சிபிளா ஒரு பிளாட்ஃபார்மை 15 ஓவர் செட் பண்ணாரு அண்ட் எண்டட் அப் வித் ஸ்கோரிங் a magnificent 60 that helped them to get to 148. ஏன்னா குல்புதீன் நைபா இருக்கட்டும், நவீன் உல்லக்கா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், if you don't have that 148, I don't know whether this target could have been defendedன்றதுனால என்னோட சேஞ்ச் மேக்கர் should definitely go to Ramanullah Gurbaz. ஓகே, எனக்கு couple of candidates இருக்காங்க பீடாக். ஆக்சுவலி அந்த கேட்ச் பை நூர் அஹமத் வந்து was a fantastic catch, no doubt. Outstanding, he hung on. Gulbuddin Naib would a catch at covers again, but Gulbuddin Naib was having an unbelievably good day. 4 wicket and இன்னொரு சேஞ்ச் மேக்கருக்கு இன்னொரு கண்டெண்டர் இருக்கா, டுவேன் பிராவோ. வெளியில நின்னுட்டு நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, போடியா ஸ்லோர் ஒன்னு போடியான்னு கத்திக்கிட்டே இருந்தான் ஃபுல்லா நூக் அண்ட் கார்னர். நம்ம சச்சின் உபாத்யாய் கூட அதை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, not playing Stark is a big mistake. Tim David should have been replaced by Agar. Stark is a new ball at death wicket taker.
ஆல்சோ கோச்சஸ் லைக் நேரா ஆப்ரேட் லைக் ஃபுட்பால் கோச்சஸ் தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் அப்படின்றாரு. டுவேன் பிராவோ லிட்டரலா ஃபுட்பால் கோச் மாதிரி பவுண்டரி ரோப்பை சுத்தி வந்தாரு. தவமாய் தவம் இருந்தேன் அப்படின்னு சுத்தி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து ஜெயிச்சு நான் கடைசியா ஸ்கூல் கிரிக்கெட்ல தான் பார்த்தேன். மேபி T20 இஸ் a sport for an opportunity. ஸோ டுவேன் பிராவோ நான் ஒரு கண்டெண்டரா போடுறேன், பட் ஸ்டில் நாட் கெட்டிங் தேர். yet another candidate is முகமது நபி. டேவிட் வார்னர் இந்த மாதிரி ஒரு 148 சேஸ்லாம் கிளீனா என்ன பண்ணுவாரு, 45 பால் 50 போயிட்டு 50 பால் 65 கேமை க்ளோஸ் பண்றாரு. டேவிட் வார்னரோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதுதான். இன்னைக்கு டேவிட் வார்னர் விக்கெட்டை முகமது நபி அப்படியே ஈஸியா வந்து போட்டு எடுத்தாரு. நம்ம கார் இன்சூரன்ஸ் ஆக்கோல் எடுக்கிறது கூட அவ்வளவு ஈஸி தான், நீங்களும் போய் டக்குன்னு எடுத்துடலாம் வேணா. ஆன் தட் நோட் என்னோட ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச் ஃபார் செவரல் ரீசன்ஸ். நாட் ஜஸ்ட் பிக்கிங் டிராவிஸ் ஹெட்ஸ் விக்கெட் அப் ஃப்ரண்ட் இன் த பவர் பிளே, பட் ஆல்சோ சூசிங் கிரேட் ஆப்ஷன்ஸ் ஈவன் அட் த பேக் ஹாஃப். ஒரு ஷாட் அடிக்க கொடுக்கல, ஸ்லோவர் பாலா இன்டு த பிச் போட்டாரு, இன்டு த பிச் ஃபாஸ்டர் ஒன்ஸும் போட்டு அதை கிளைம் பண்ண வச்சாரு நவீனுல் ஹக். நாட் ஒன்லி ஃபார் த டிஸ்மிசல் ஆஃப் டிராவிஸ் ஹெட் பட் ஆல்சோ சூசிங் கிரேட் ஆப்ஷன்ஸ் இன் த பேக் ஆஃப் ஆஃப் த கேம். எங்கால விட்டுட்டீங்க பாத்தீங்களா கடைசியில. இல்ல சொன்னேன், குல்பதீன் நைப் வாஸ் அமேசிங் வித் த பால், ஸ்லோவர் பால்ஸ் போட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் பேட் கமின்ஸ் வந்து இந்த ஸ்லோவர் பால் போட்டு போல்ட் ஆனார்ல, பால் வரவே இல்ல. வருவியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார், வரவே இல்ல, போல்ட் ஆயிட்டாரு. அது பாட்டு போட்டு அவரை ஹானர் பண்ணுங்க, சாதாரணமா பேசத்துல நியாயமே கிடையாது. கரெக்டா இல்லையா? டெஃபினட்டா பாட்டு பாட போறியா? இல்ல நீங்க எடுத்து விடுங்க, ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாதனால அவ்வளவு ஷைன் பண்ண முடியல. மணிரத்னம் சார் போன் பண்ணாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொன்னீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன். இது என்னோட ஃபேவரட் படம் ஆக்சுவலா. இதோட காமெடி ட்ராக் வேற லெவல்ல இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் படம் பேரை உன்னை கேட்கறேன், நீ ஷூரா தப்பா தான் சொல்லுவேன், பட் ஸ்டில் இதோட காமெடி ட்ராக் வேற லெவல்ல இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி விவேக் நம்மளோட உயிரோட இல்லை இன்னைக்கு, பட் அவரோட பெரிய ஃபேன் நானு. அந்த படத்துல இருந்து வர பாடல் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, அதுல இருந்து குல்புதின் மலரே குல்புதின் மலரே கொல்ல பார்க்காதே, நீ போலிங் போட்டு விக்கெட் எடுத்து பைசப்ஸ் காட்டாதே. குல்புதின் மலரே கொல்ல பார்க்காதே, இதனாலே ஆஸ்திரேலியா பிளைட்டில் தானே ஊருக்கு போகுமே. அப்படின்னு வரும். எந்த படம் கேட்டு என் மானத்தை வாங்கிறாதீங்க, அது எனக்கு தெரியாது. இப்ப நான் கூழாங்கல்ல வச்சு பிராக்டிஸ் பண்றேன்னா எப்படின்றது நீங்க சொல்லிடுங்க. நேத்து கொஞ்சம் சரிக்கிச்சு, இன்னைக்கு கரெக்டா தானே இருந்துச்சு. இன்னைக்கு நீ மேல வெற்றி நிறைய பேர் கமெண்ட் வந்துட்டே இருக்கும், அப்படியே போட்டே இருப்பாரு அட்மின் ஆஸ் யூஷுவல். உங்களோட பாட்டு நல்லா மேல உயர்த்தி இருக்கீங்க, ஸ்டாண்டர்ட். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற கேக்குறீங்க. நாளையில இருந்து நான் என்ன பிளான்ல இருக்கேன்னா, ஒரு வீட்டுல ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இருக்கு, அதை வேணா கொண்டு வந்து வச்சிடலாம்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்ருதி கொஞ்சம் மேல, ஏன்னா இந்த பாட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். அந்த ஃபாஸ்டா போற பாட்டையே நீங்க தோல்வி நிலைய நினைத்தால் அந்த மோடுக்கு போயிட்டீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறீங்க, பட் ஸ்டில் ரியல் கேம் சேஞ்சர் பீடாக் தானோ. சந்தோஷம் தான், நமக்கு பிடிக்காத டீம் தோத்துச்சுன்னா அதை பப்ளிக்கா சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? இல்ல பிடிக்காத டீம் இல்ல, ஆஸ்திரேலியா சாம்பியன் சைடு, அவங்க செமிஃபைனலுக்கு இந்தியா வந்து should go out for a knockout blow பா. டெஃபினட்டா கொடுத்துட்டு they should give Afghanistan a chance to get to the semi-final. இது வந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முன்னாடியே காமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வெயிட் பண்ணி பாருங்க, ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதே மாதிரி நடந்துருச்சு. என்ன இந்த மேட்ச் அப், இஸ் இட் தட் டேக்கிங் தம் லைட்லி, இல்ல ஆப்கானிஸ்தான் தான் நிஜமாவே அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மேட்டர் வந்து ஆஸ்திரேலியாவால ஹேண்டில் பண்ண முடியல? டிம் டேவிட பத்தி சொன்னாரு சச்சின் உபாத்யாய். டிம் டேவிட் அங்க வந்து அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. டு பி ஃபேர் ஆஷா, நான் திருப்பி சொல்றேன், முதல்ல இருந்தே நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம். If Afghanistan bat first and score 160, even India will find it a problem. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா காம்பினேஷன்ஸும் வித் த பால் டு அப்செட் அ டீம் அது அவங்களுக்கு இருக்கு. அந்த 160 கன்சிஸ்டன்டா பர்டிகுலர்லி டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடி அடிக்க முடியுமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய டீம் மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணுவாங்க, ஈவன் இஃப் தே கோ டு செமிஃபைனல்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிடுவாங்க. ஆப்கானிஸ்தான் will really struggle to chase 150.
அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். இதையும் அட்மின் ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு அவங்க செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு என் மூஞ்சிய கரியில பூசினா ஐ எம் ஹாப்பி பிகாஸ் ஐ வாண்ட் a டீம் லைக் ஆப்கானிஸ்தான் டு ப்ராக்ரஸ். ஓகேவா? அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஆஸ்திரேலியா லைட்டா தாங்க எடுத்துட்டாங்க. இந்த மொமெண்ட் ஸ்டார்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஆடல அப்படின்னோடனே அது லைட்டா தான் எடுத்துக்கிட்டாங்க. பவர் பிளே ரொம்ப திமிரா ஆடினாங்க. they deserve to lose. இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் இந்தியா வந்து பெருசாலாம் அடிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆஸ்திரேலியாவை இந்தியா ஜெயிச்சா போறோம். ஏன்னா மார்ஜின், நான் திருப்பி சொல்றேன், இந்த இங்கிலாந்துக்கு சொன்ன அதே மார்ஜின் தான் சொல்றேன். இப்ப இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஆல் ஆப்கானிஸ்தான் got to do to beat Bangladesh by a margin around மேபி 35 ரன்ஸ், இல்லைன்னா ஒரு 2 overs to spare தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நாட் அ மான்ஸ்டர்ஸ் டாஸ்க் அட் ஆல். இப்ப அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆஸ்திரேலியா பயந்துட்டே வருவான். தே வாண்ட் டு பிப் இந்தியா ஆன் நெட் ரன் ரேட். இப்ப ஒருவேளை வந்து ஆஸ்திரேலியா க்ளோஸா போய் ஜெயிச்சா கூட ஆப்கானிஸ்தான் வந்து இப்ப நான் சொல்ற 35 ரன் இன்னும் ஒரு 10 ரன் மேல போகுமே ஒழிய அவன் என்ன பார்ப்பான்? தே வில் ட்ரை அண்ட் கம் அண்ட் ஹேமர் இந்தியா டு பிரிங் தேர் நெட் ரன் ரேட் டவுன் தேன் ஆஸ்திரேலியாஸ். அப்ப ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மேட்ச் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த ஆட்டிடியூட்ல தான் அவன் வருவான். அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பங்களாதேஷுக்கும் சான்ஸ் இருக்கு. நோ டீம் இஸ் அவுட் எட் எக்ஸப்ட் யுஎஸ்ஏ. ஆனா பங்களாதேஷ் உள்ள போறதுக்கோ இந்தியா வெளியே போறதுக்கான சான்சஸ் வெரி 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 ரிமோட். ஓகே, இந்த கொஸ்டின் நான் கேட்கறேன். எந்த கேம் முதல்ல வருது? இந்தியா ஆஸ்திரேலியா முதல்ல ஆடிட்டா ஆஸ்திரேலியா இன்னும் ஹேவ் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ் இல்ல? அதுதானே பெரிய ப்ராப்ளம் இதுல. இந்தியா ஆஸ்திரேலியா முதல்ல வருது. லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் இஸ் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். அந்த அட்வான்டேஜும் ஆப்கானிஸ்தான் இருக்கு டு see what exactly they got to do. நான் திருப்பி சொல்றேன், 2 மேட்ச்ல நெட் ரன் ரேட் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த நெட் ரன் ரேட் ஒரு ஐபிஎல் மாதிரி 14 மேட்ச் ஆடி கடைசி மேட்ச்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 217 ரன்ல ஜெயிக்கணும், 2 ஓவர்ல சேஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வரும். அதனால இப்ப வந்து நெட் ரன் ரேட்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்தியாவை பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கலன்னா ஆப்கானிஸ்தான் will have a massive chance to upset Australia there also to get into semi-finals. உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் போகும்னாரு. அது என்னோட குரு பிரையன் லாரா. அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு. அதுக்கு நிறைய பேர் சிரிச்சாங்க அவர் சொன்னதை பார்த்து. there is a good chance that he might get it right. இல்ல, அவங்க நியூசிலாந்து அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்ததுன்னு உண்மைதான். இப்ப செமிஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அந்த குணா படத்துல சொல்ற மாதிரி எண்ணி எண்ணி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டுல வர மாதிரியே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹரிகிருஷ்ணா கோபாலகிருஷ்ணா. ஓகே, ஆஷ் பீடா wanted to know your thoughts. Will this classy win make Afghanistan the new dark horses of this tournament? 1983ல போய் அடிச்ச மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஆப்கானிஸ்தானுக்கு by any chance? அதுதான் நான் சொல்றேன். திருப்பி I'm not going to bore by repeating the same thing. The one thing what they got to do is they have to bat first no matter who the opponent is, no matter what the conditions are. If they are going to put that 160 on the board, the next 3 matches batting first, don't get surprised, they have a massive chance of winning the tournament. அது நடக்குமா? ஏன்னா டாஸ் எல்லாம் உங்க கையில கிடையாது. இப்பயும் சொல்றேன், இதே 160 அவங்க சேஸ் பண்ணணும்னா வித் தட் பேட்டிங் லைன் they definitely going to stumble. ஆனா அவங்க வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடணும். ஏன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 160 சேஸ் பண்றீங்கன்னா நான் உங்களை கேட்கறேன், நீங்க கேப்டன்லாம் பண்ணிருக்கீங்க ஐபிஎல், 160 சேசிங்னா கேன் யூ கெட் டு 64 ஃபார் நோ லாஸ் இன் 10 overs? முடியாது. எப்படி யோசிப்பீங்க? ஆல் ஆஃப் a sudden 10 over வந்துரும் அப்படி 75-80 வந்து பெட்டர். கரெக்ட். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல இப்ராஹிம் சத்ரா மெதுவா தான் ஆடுவாரு. குர்பாஸ் வந்து இவ்வளவு பொறுப்பா ஆடுவாரான்னு தெரியாது. ஏன்னா ரன் ரேட் இஸ் கிளைம்பிங் அப். அப்ப டப்பு டிப்புன்னு அடிக்க போய் விக்கெட் விழுந்து ஒரு நல்ல பால் வந்து ஜத்ரானுக்கு வந்து ஒரு 41 for 2 5 ஓவர்ல ஆனாங்கன்னா there is zero recovery from thereன்றதுனால their chances mainly depend on batting first. That is never a guarantee, unfortunately. Hopefully it goes out on that way. ஓகே, ஹோப்ஃபுல்லி இட் கோஸ் அவுட் ஆன் தட் வே அப்படிங்கிறாரு. பீடாக், இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டெமோகிராஃபிக்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஐபிஎல் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் ரவுண்ட் மேட்சஸ் ஒரே நாள்ல நடக்கணும். ஓகே, கேம் சேஞ்சர் வாஸ் டாய்னிஸ் செலிப்ரேஷன். நடப்பாவீங்களா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து எல்லாம் ஒரே நாள்ல நடக்கணும், ஒரே டைம்ல நடக்கணும் அப்படின்வாங்க. இப்போ எட்டகைன் இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல இந்த என்ஆர்ஆர் சிச்சுவேஷன் வந்ததுனால திருப்பி ஒரு டீமுக்கு எட்ஜ் கிடைக்க போது, ஒரு டீமுக்கு அது கிடைக்க போறது இல்லை. இதை பத்தின உங்க தாட்ஸ் என்ன? திருப்பி இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணுமா ஒரே நாள் எல்லா மேட்சும்? இல்ல அது வந்து ஒரு கலர் ஷீன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டை எடுத்துருமா? இந்த விஷயத்துல நான் ஐசிசியை சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப ஆஸ்திரேலியா வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு மரணடி வாங்கினதுனால
people are all saying Afghanistan have an edge, they've got an advantageன்றாங்க. இப்போ மொதல் மேட்ச் இப்போ நம்ம வந்து 92-8 எட்ஜ் கொடுத்தோம் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு. அதே மாதிரி ஒரு செம அடி வாங்கினாங்க. Did anyone even think that Afghanistan is going to upset Australia? நானே என்ன சொன்னேன், ஸ்டொமக் அப்செட்னு சொல்லிட்டு நேத்து ராத்திரி அம்மா பாடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றதுனால அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் அவங்களுக்கு அட்வான்டேஜ்னா சாரி, ஆஸ்திரேலியா had things to control in their own hands. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சிருந்தாங்கன்னா what kind of consequence that Afghanistan Bangladesh match going to have, because both of them have been knocked out, or anyone even going to follow that match? இப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து அவங்க டர்ன் பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தான்னா, they deserve to have that advantage. So don't ever say that the last. இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப லாஸ்ட் மேட்ச் எல்லாம் ஒரே நாள்ல போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். what is the point in having all the matches in the same time? வியூவர்ஷிப் எப்படி அடி வாங்கும்? அதனால இந்த இதுல I will support ICC. அதனால when you are leaving the situation until the last day, you have to blame yourself. Don't blame the fixtures. Okay, effect of a new captain. Exactly what I was going to ask Aravind. Collecting a super question. இப்போ பேட் கமின்ஸ் வந்து WTC ஜெயிச்சு கொடுத்துட்டாரு ஆஸ்திரேலியாவுக்கு. 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டார். 2 வருஷம் குவாலிஃபை ஆகல. மிச்சல் மார்ஷ் ஓவர் பேட் கமின்ஸ். நான் சொல்லலை, அதாவது ஐ எம் நாட் ஒன் ஃபார் சேயிங் தட் இந்த ஃபார்மேட்ல நல்லா பண்ணா அந்த ஃபார்மேட்ல ஆடணும். நோ, ஐ அக்ரி. ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு பிளேயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஒரு அம்யூனிஷன் தேவைப்படும். பட் இந்த மாதிரி ஒரு கேப்டன் வந்து 2 மெகா டோர்னமெண்ட்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஹேஸ் ஹேட் அ கிக் ஆஸ் 18-19 months அப்படிங்கிற போது மிச்சல் மார்ஷ் கேப்டனா டிசைட் பண்ணது ரொம்ப முன்னாடியே டிசைட் பண்ணதா உங்களோட தாட்ஸ் என்ன? படுகேவலமான டெசிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். என்னது வெரி படுகேவலமான டெசிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் கமின்ஸ் himself is saying, அது அவர் சொல்லுவார்னு எனக்கு தெரியல. இஃப் someone is saying that I'm playing too much of cricket, burden ஜாஸ்தியா இருக்குன்னா you would probably opt out of the tournament. ஓகே, அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு கேப்டன் அது தோனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கை வச்சாலும் நடக்குது அப்படின்னா அது கமின்ஸ் தான். தோனியோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பி ஃபேர் இன் வாட் யூ சே. WTC ஜெயிக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 2 வருஷம் உழைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. யார? இந்தியாவை ஃபைனல்ஸ்ல அகமதாபாத்ல, அதுவும் சொல்லி ஜெயிச்சாரு. we are going to silence you அப்படின்னாரு. அது ஒரு ஆம்பளத்தனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன தடவை வந்துட்டு ஐபிஎல்ல வந்து 10 டீம் ஈவெண்ட்ல சன்ரைசர்ஸ் வந்து 17th முடிச்சாங்க. ஓகே, 17th முடிச்ச சன்ரைசர்ஸ் இப்ப ஃபைனல்ஸுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும் போது there is no need of that. நான் ஒண்ணு கேட்கிறேன். இன்னொன்னு நீங்க கேட்டீங்கன்னா, I wanted to understand how many T20 games மிச்சல் மார்ஷ் won for Australia. இப்ப அவர் எப்படின்னா ஒரு டபுள் டியூட்டி பிளேயர், ஒரு வேல்யூ ஆடட் பிளேயர். அதை நான் இல்லைன்னு சொல்ல. திடீர்னு ஒரு போலிங் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டரு, செம எனர்ஜி அந்த ஃபீல்டு, டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. பட் எத்தனை மேட்ச் ஆஃப் லேட்டு இன் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது எனக்கு இந்த ரீசனே புரியல. why has he been made captain on the first point when whatever Cummins touches turns into gold? I'm sorry, I'm in favor of Cummins captaining the side. Okay, Ter Aqua. Okay, Ter Aqua என்ன சொல்லிருக்காருன்னா, ஆஸ்டன் அகார் should be Aqua change maker for his brilliant fielding அப்படிங்கிறாரு. ஒரு சின்ன ஒரே ஒரு nuance of the game மட்டும் சொல்ல விரும்புறேன். என்ன ஆச்சுன்னா, அந்த லாங் ஆஃப்ல பால் வந்து வைட் எக்ஸ்ட்ரா கவருக்கு ஆஸ்டன் அகார் கவர் பண்ணாரு. ஆஸ்டன் அகார் இஸ் வெரி குவிக் அக்ராஸ் த டர்ஃப், குவாலிட்டி ஃபீல்டர், உங்களுக்கே தெரியும் பீடாக். என்ன ஆச்சுன்னா, அந்த பால் வந்து இல்ல இன் மோஸ்ட் கிரவுண்ட்ஸ் என்ன ஆகும்னா, கிராஸ் would be cut evenly. அது பிச் ஆகி ஸ்கிட் ஆகி வரும். அவர் அதை கவர் பண்ணிட்டு அவர் லெஃப்ட்டுக்கு போயிட்டாரு. he had all the momentum. வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடுறது கிரிக்கெட் வந்து ஆல்வேஸ் ஹேஸ் டிஃபரெண்ட் சேலஞ்சஸ்ன்னு நான் நிறைய ஷோஸ்ல சொல்லியிருக்கேன். என்னோட விளாக்ஸ்லயும் சொல்லியிருக்கேன் வெஸ்ட் இண்டீஸ்ல என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஐடியலா கிரவுண்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லா தடவையும் இருக்காது. அன்னைக்கு காலத்தால கியூரேட் எழுந்து என்ன முடிவு பண்றானோ அதுதான். வானத்தை பார்த்து இப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணா அதுதான் அந்த கண்ட்ரியோட பியூட்டியும், கரீபியன் ஐலண்ட்ஸோட பியூட்டியும் அதுதான். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அவர் பாவம் கவர் பண்ணிட்டாரு. பால் பிச் ஆகி லெக் ஸ்பின் மாதிரி திரும்பிடுச்சு. at that speed இவர் அந்த டைரக்ஷன்ல பாலை கவர் பண்ண போயிட்டார், ஸ்பீடா போகணும். ஸோ அதை வந்து ஐ திங்க் அது ஒரு கிரிக்கெட் நுவான்ஸ். விளையாடினவங்க கிரவுண்ட்ல இருந்தவங்க அது டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். ஸோ அது ஐ வாண்ட் பி வெரி ஹார்ஷ் ஆன் இட். எனி விச் வேஸ் நம்ம வந்து we are going to take a last couple of questions before we wrap up this live. ஆப்கானிஸ்தான் வந்து இப்ப ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவை. உங்களோட ஃபைனல் 4 என்னவா இருக்க போகுது பீடா? ஐ எம் ஆஸ்கிங் யூ டு புட் இட் ஆன் த லைன். ஏன்னா எப்படியுமே வாடி பார்த்து அது மொமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு 4 மொமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து 1-2 போச்சுன்னா நமக்கு ஜாலியா இருக்கும்.
இல்ல இப்போ நான் வந்து மாத்துறது வந்து நியாயம் கிடையாது. பிகாஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் மை டாப் 4 வாஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து. இப்ப கடைசி எந்த அதேதான். 2 மேட்ச் நானும் அதானே வந்தப்புறம் சொன்னேன். அது தப்பா போனாலும் ஐ வில் டேக் த ரோஸ்டிங். இப்போ நான் வந்துட்டு எப்படி கரண்ட் ஃபார்ம் கைடு வந்து மாத்தினா அதுக்கப்புறம் நியாயம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த 4 டீம்ஸ் செட். அது வரல, 4க்கு 4 செருப்படி வாங்கி திருப்பி அட்மின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு தான் இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஐ எம் ரெடி டு டேக் இட். இப்போ நான் மாத்த மாட்டேன். ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் வாட் ஐ செட். எனக்கு ஈவன் தோ ஐ வாண்ட் அட்லீஸ்ட் ஆன் ஒன் திங் ஐ வாண்ட் டு பி ப்ரூட்டலி ப்ரூவன் ராங். சவுத் ஆப்பிரிக்கா கெட்டிங் இன்டு செமிஃபைனல்ஸ். ஐ வாண்ட் தட். பட் ஆனா யூ ஆர் சேயிங் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அது ஸ்டில் அ வெரி குட் சான்ஸ். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இட்ஸ் பிகம் அ நாக் அவுட் கேம் இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டில் அ நாக் அவுட் கேம். அது முடிஞ்சிருச்சு. ஐ மீன் இங்கிலாந்து யூஎஸ்ஏ மழை ஏதாவது அந்த கேம் வந்து மழை கிழ வந்தா தான் ஒரே சான்ஸ். அது அதர்வைஸ் இட்ஸ் அ நாக் அவுட் கேம். பிரணவ் நாயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆஸ்திரேலியா எட்ஜ் கொடுகா பீடாக் அப்படின்னா எட்ஜ் கொடுங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு எட்ஜ் கேக்குறாரு. அது வந்து ஆப்வியஸ்லி இன்னைக்கு ஈவினிங் நம்ம ராபினோட பேசும்போது அது வந்துடும். அது நீங்க பாத்துக்கலாம். பிரணவ் நாயர், India vs Australia knockouts actually sets up for a Monday. Ash and P-Dog, the strategy for such games will change. India might get Siraj to trouble the Aussies. Also my signed ball pending Ash and பிரணவ் எல்லாத்தையும் சொல்லும் போது கடைசியில சொல்லிடணும். P-Dog, thoughts? எனக்கு இந்த கொஸ்டினை போடுங்க. நீங்க கொஞ்சம் பிரேக் ஆயிட்டீங்க, அதனால எனக்கு. ஓஹோ, ஓகே. இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா நாக் அவுட் மேட்ச்ங்கறாரு. ஸ்ட்ராட்டஜி அந்த கேமுக்கு இந்தியா சேஞ்ச் பண்ணுவாங்களா, சிராஜ் எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு நான் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்ப சொல்றாரு. சிராஜ் எடுத்து வரதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப பாத்துட்டாங்க வாட் ஸ்ட்ரகிள் தே ஹேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னுங்கும் போது ஐ டோன்ட் see சிராஜ் கமிங் இன். ஈவன் தோ ஐ வில் ஸ்டில் சே சிராஜ் ஹஸ் டு பிளே. இப்ப சிராஜ் வரதுக்கான சான்ஸே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இப்ப இந்தியா என்ன பண்ண பாப்பாங்கன்னா they will do every best to see Australia being out of the tournament. அதுல சந்தேகமே கிடையாது. அதனால வந்து இது பும்ரா ரெஸ்ட் இது பேச்சுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபுல் ஸ்டாப் போட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை நீங்க வெளியே தள்ளிட்டீங்கன்னா, see look, next 2 teams to win the World Cup, எந்த டீம் வந்து செமிஃபைனல் போறதோ you cannot take them lightly. But you all know what Australia is when they come to playoffs போது India will do everything to make sure they see the door for Australia அப்படின்றதுனால it is very very simple. They will play the full strength team. The pressure will be massive on Australia, not only to beat India, to look after the net run rate as well. I want to credit you on one thing, P-Dog. அவர் அட்மின் வந்து அதான் சொன்னேன், நீங்க 2 பேர் ஏதோ சண்டை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வாய் காத்தகராறு உங்க 2 பேருக்குள்ள, வரப்புக்கு தண்ணி வராத பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனிவே நான் என்ன உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, யூ பீன் சேயிங் இந்த வந்து ஸ்பின்னை வச்சு ரொம்ப கேரி அவே ஆகக்கூடாது கேரிபியன்லன்னு. ஆப்கானிஸ்தான் once again proved it. Even though Nabi got a wicket, even though Noor is a classy bowler, Rashid Khan opted to keep Noor out and use the seamers. And Naveen Ullah வந்து சிபிஎல்ல ரொம்ப நல்லா பண்ணி வந்திருக்காரு. So I think they showed their real class and tactics there, and credit to you also. நீங்க சொல்லிருக்கீங்க, அதை அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க on the field. மணிகண்டன் மோகன் சொல்லிருக்காரு, credit to goes to Afghanistan think tank. They choose Ajay Jadeja for Indian World Cup. Bravo for this World Cup. They also approached P-Dog, who is behind these, Trot or Nabi. என்னப்பா P-Dog? இல்ல, என்ன அப்ரோச் பண்ணாங்க, பங்களாதேஷும் அப்ரோச் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான் அப்ரோச் பண்ணாங்க, பாகிஸ்தான் அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவும் அப்ரோச் பண்ணாங்க. நான் நிறைய யோசிச்சுட்டு ஒன்னே இப்ப திருப்பி போனேன்னா வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த லீக்ஸோட ஒரு எமோஷனல் பாண்டே எனக்கு வந்துருச்சு. இந்த பிஎஸ்எல் டீம் அப்படி பாத்துக்கிறாங்க, அதே மாதிரி கயானா. அதனால வந்து அது விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு அதான் நான் சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கால 2027 வேர்ல்ட் கப் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் தெரியும், நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். ப்ராப்ளி ஐ திங்க் டு கம் பேக் அட் 2026, நாட் இன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்கானிஸ்தான் தான் ரொம்ப இதாகி லெட்டர்லாம் கூட அனுப்பிச்சாங்க. பட் ஃபைனலி வந்துட்டு பிப்ரவரியில ஐ டிசைடட் நோ, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கண்டினியூ என்ஜாய் அண்ட் வாட் ஐ எம் டூயிங். அந்த மாதிரி நான் ஆப்கானிஸ்தான்ல போயிருந்தேன். இந்த மாதிரி தின்மலரன் பாட்டெல்லாம் பாட முடியுமா சொல்லுங்க? நீ பாட்டு பாடுறதுக்காக போல. சரி, ஓகே. ரமணன் ஆர்எஸ், இஸ் தேர் a probability of India getting eliminated by run rate? That's the final question on today's live. P-Dog, உங்க thoughts? என்னது? Is there a probability of India getting eliminated by NRR னு கேக்குறார் ரமணன் ஆர்எஸ். அதுக்கு சொல்லிடுறேன், அததான் காரணம் சொல்றேன். India has to lose by a margin of 70 runs or Australia has to beat them by minimum 48 balls to spare. அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இந்த ஆஸ்திரேலியாவோட ரன் ரேட் அவங்களோட மேல போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இஃப் ஆப்கானிஸ்தான் இஸ் கோயிங் டு பீட் பங்களாதேஷ் பை க்ளோஸ் அரௌண்ட் 35 to 40 மார்ஜின், எக்ஸாக்ட் கால்குலேஷன்ல ரேண்டமா சொல்றேன், ஆர் பை 12 or 17 பால்ஸ் அந்த மாதிரி ஒரு மார்ஜின்ல வந்தா இந்தியா போக சான்ஸ் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், இந்தியா வெளியே போறதுக்கும் பங்களாதேஷ் உள்ள வரதுக்கான சான்சஸ் ஒன்லி 2% தான். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன்.
ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். தி டைரக்ட் ஹிட் கேட்டிருக்காரு. பிரசன்னா சார், ஐ அம் an amateur cricket watcher. I fail to understand Bangladesh and Australia bowled first on tracks with help in the second innings. இதை நான் வேணா கொஞ்சம் எலாபரேட் பண்றேன் பிரசன்னா, சாரி. உங்ககிட்ட நீங்க தான் தான் கேட்டிருக்காரு. See how many years you play cricket. அந்த கண்டிஷன்ல அந்த பிட்ச் என்ன பண்ணும் அப்படிங்கறத சம்டைம்ஸ் ஓவர் a period of 40 hours 2020 மேட்ச் ரொம்ப ஷார்ட். விக்கெட் இவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பிட்ச் ரீடிங் இஸ் நாட் தட் ஈஸி. The greatest of great pitch readers வந்து நிறைய தடவை சொல்லுவாங்க. They'll all come and say, ஐயோ I got that wrong. I don't judge pitches very well அப்படின்னுவாங்க. It's not that easy a skill. இவ்வளோ வந்து டிராஸ்டிக்கா, எனக்கு இன்னும் அவ்வளோ டிராஸ்டிக்கா பிட்ச் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. I think Australia got their execution of lines wrong. If you go back into the wagon wheel that I showed earlier in the show, ஒரு 10-15 minutes காமிச்சிருப்பேன். Australia were either too straight on the pads or sometimes they were a little wide. அதை கரெக்ட் பண்ண போய் அதுல கொடுத்த அந்த 20 runs தான் eventually became the difference in the win and the loss. Anyway, that brings us to an end to this live. இந்த லைவ் முடிவு கொண்டு வரோம். ஆப்வியஸ்லி நானு, ராபின் அண்ட் பீடாக் வந்து we are doing India Australia preview. அது வந்து இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்துரும். Lot of debatable points, lot of analytics will be done. Do join in and watch that. Thank you once again for joining us on this episode of வேட்டையாடு விளையாடு, brought to you by ACCO. அப்செட்னா எனக்கு தெரிஞ்ச அப்செட்னா ஸ்டொமக் அப்செட் வந்தா தான் உண்டு. வேற எந்த அப்செட்டும் நான் எதிர்பார்க்கறதில்ல. ஸ்டொமக் அப்செட் வந்தா தான் உண்டு. வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க.